இல்ல இல்ல டேய் என்னடா இங்க ஒரு 5 கிலோ உப்பு இருந்துச்சு எங்கடா? எல்லாத்தையும் போட்டாச்சு முதலாளி. இப்ப உப்பு இல்லன்னு என்ன முதல்ல நல்லா தின்னா விட்டு என் மேல சந்தேகம் பாருங்க. பிடிங்க பிடிங்க. இங்க பாருங்க, நம்ம போட்ட காய்கறி இருக்கா? விட்டுருங்க. நம்ம போட்ட பருப்பு இருக்கா? விட்டுருங்க. நம்ம ஊத்துன தண்ணி இருக்கா முதலாளி? ஆனா போட்ட உப்பை மட்டும் காணாமலாலே. இங்க பாருங்க, எவன மந்திரிச்சு விட்டாங்க. கை இருக்கா? இருக்கு முதலாளி. கரண்டி இருக்கா? இருக்கு முதலாளி. மண்டை இருக்கா? இருக்கு முதலாளி. முதலாளி, யாராவது அடிச்சா நீங்க கேப்பீங்க, நீங்களே அடிச்சா யாரு முதலாளி கேப்பா? ஆனா உன்னோட இந்த உலகத்துல சல்லடை போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதுடா. நன்றி. இந்த ஒரு தகுதி போதும்டா, சாகுற வரைக்கும் நீ என்கிட்ட வேலை செய்யறது. ஒரு சந்தோஷம்டா, எந்த காலத்திலயும் நீ எனக்கு எதிராக எதிர்கடப்பட மாட்டேன். ஒரு சின்ன சோகம். என்ன முதலாளி? உன்னையெல்லாம் வச்சு நான் வேலை வாங்குறேன்ல, எங்கட விளங்காது. நீங்க சொல்ல சரியா முதலாளி? யோ டேப்ல நான் பார்த்து பார்க்காத மாதிரி இருக்க. அண்ணா வணக்கண்ணே. எவ்வளவு பாக்கி? அண்ணே அசல் 1000 வட்டி 1500. ஆக மொத்தம் 2500 ரூபாய் இவரு கொடுக்கணும். காசு உங்களுக்கு காசு கொடுக்கணும் தானே ரொம்ப பிரயாசப்படுறேன். மூத்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி செலவு. பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறேன், ஃபீஸ் கட்ட முடியல. 4 நாளா ஸ்கூலுக்கு வெளியிலே நிக்க வச்சுட்டாங்களா. என் பொண்டாட்டிக்கு 70 வயசுக்கு மேல வர பிரச்சனை எல்லாம் இப்பவே வந்துருச்சு. இந்தா இவனுக்கு 6 மாசம் சம்பளம் பாக்கி. ஏதோ வண்டியை போட்டோமா வயிற்ற கழுவுமானு போல போயிட்டு. என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் கையில காசை கொடுத்துருவோம், உங்க கடனை நான் கட்டிடுவேன். நம்புகண்ணே. அண்ணே காசு வாங்கணும் தானே அழுவ கொடுத்தவன் அழுவ கூடாதுண்ணே. இன்னொரு ஜென்மமாடா பிறக்க போறோம். காசாடா மனுஷனை பிரிக்கிறது. அவன் வச்சுக்கிட்டாடா வஞ்சனை பண்றா. கடவுளே, கேட்டா இந்த சோக கதையில என் காலில் போடுறேன். வாங்கடா போலாம். தப்பிச்சுட்டடி. திருவிழாக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதா இருக்காங்க. இங்காரு என்ன ஒன்றியோ ஏது ஒன்றியோ தெரியாது. அவன் கையில காலில் விழுந்தாது. இந்த வருஷம் ரேடியோ போடுற இல்ல இந்த ரீப்பரை கொண்டு ஒன்னே நாங்க போடுறோம். இல்ல இப்போ நீங்க என்னையே போற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்களோ, இதுக்கு பிறகு இந்த ஊர்ல நான் மைக் செட் போடலன்னா எனக்கு மரியாதை இல்லடா. காற்றண்டா நான் யாருன்னு சொல்லி. டேய் வாங்கடா, பெரிய மனுஷங்களா பெரிய மனுஷங்க எச்ச பிரியாணி திங்க அலையறாங்க. வாங்கடா, காற்றண்டா நான் யாருன்னு விட்டு கொடுத்ததெல்லாம் போதும்டா. எனக்கு பின்னாடி ஒரு சிங்க குட்டி ஒரு புலி குட்டி இருக்குடா. வாங்கடா. உன்னைய மானம் கட்டவங்கற இந்த திருப்பி சிரிக்கிறேன். பெரிய மனுஷன் சொல்லிட்டான்ல. என்ன அவனுக்கு வா கேட்டு வருவான். நான் வந்தா மறுநாள் ஆயிப்போ. ஆனானே. டேய் என்னடா உனக்கு? என்னடா நினைச்சிட்டு கை நீட்டி நீட்டி நீங்க திருவிழாவுக்கு மைக் செட் போட்டுருந்தா நாங்கலாம் என்னடா பண்றது? ரோட்ல இருக்கிற டிஸ்கஸ் பண்றீங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்கடா. சாப்பிடா. ஏய் மைக் செட் போறதுக்கா மண்ணு கட்டிட்டு நிக்கிறோம். சாப்பிட வாங்க ஓப்பட வாங்கிட்டு இருக்கேன். ஆளுகளை மண்டையில ஒருவருக்காரங்க ஒரே தொழில் பண்றீங்க, நடுரோட்ல நின்னு சண்டை போறீங்க. ஏமாடா ஒரு பெரிய மனுஷன் சொல்ல சண்டை நிறுத்துக்கடா. யாரா பெரிய மனுஷன்? யார் சொன்னா? நான் தான்டா. ஏய் நீ பெரிய மனுஷன் சொன்னா நீ பெரிய மனுஷன். நீ பெரிய மனுஷனா ஊர்ல இருக்க பெரிய மனுஷன் யாரா சொல்ற? இங்க வரியாவே பெரிய மனுஷனோட சண்டை போடுறாங்க. இப்ப என்ன சொல்ற? ஒரு டீ கடைக்காரனுக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாம யார சொல்ற? நான் கேட்க மாட்டேன்டா. நீ டேய் மைக் என்ன என்ன இது? ஒரு பெரிய மனுஷன் நடு ரோட்ல சண்டை போடுறது உனக்கு வைக்காம இல்ல? இப்ப என்ன சொல்ற? நீ செட் பண்ணி சொல்ற, நான் நம்ப மாட்டேன்டா. நீ பெரிய மனுஷனா? நீ பெரிய மனுஷனாடா? வழுக்க விழுந்தவங்க பெரிய மனுஷனா இருக்க முடியுமா? 75 ரூபாய். எந்த 75? உன்ன நான் சாப்பிட்டு தொலைச்சு போடியா? கரெக்ட்டா பிடிச்சால. எடு. அதான் ஆமா அப்படி முழிக்கிறான். ஆமா ஆமா, ஒரு பெரிய மனுஷன் வந்து நிக்கிறாரு, மரியாதை கொடுக்கணும்னு அறிய வேணாம். கால்ல விடுறா, கும்பிட்டு விடுறா. மரியாதை கொடுக்க வேணாம். மானம் கட்டுறேன். அண்ணா நீங்க சொல்லுங்க, உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணா இந்த வருஷம் கோயில் திருவிழாவுக்கு நான் தானே மைக் செட் போடணும். பேசி அட்வான்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. மைக் செட் நாங்க தான் போடுவோம். எவன்டா 50 காசு இருக்கு? அப்படியே இந்த கருப்பு நெத்தியில வச்சு கைலாசத்துக்கு அனுப்பு. எங்க காமெடி சேனல் கொடு. யார் நெத்தியில 50 காசு வைக்க சொன்னா? நெத்தியிலடா. ஏன் நெத்தியில வைக்க சொன்னா? நெத்தியிலடா. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனி நெத்தியில சுத்தியில வச்சு அடிச்சு பிறந்த பரம்பரையில பிறந்தா. ஏனத்திக்கு 50 காசு? ஏனத்திக்கு 50 காசு? ஏனத்திக்கு 1 ரூபாய் தான்டா வைக்க. 1 ரூபாய் பெருமானாக ஒரு மாட்டேன். ரூபாய் காசு குடுறா. 1 ரூபாய் குடுறா. காசு குடுறா. புடினே. வைடா வைடா. டேய் வைக்கிறது. டேய் மரியாதை இல்லாம பேசாத. 75 ரூபாய். 75. இது இப்ப என்ன பண்ண? யாரா கேப்டன்? தோனி தானே கேப்டன். சை, நீ ஒரு கேப்டனா? நீ ஒரு கேப்டன். இந்த அப்படி பூ விழுந்தா உனக்கு, தலை விழுந்தா உனக்கு. சுண்டி விடு. ஏய் இட்லி, நீ பிறந்ததுல இருந்தே பெரிய மனுஷியா. அப்ப நானு போடுற முதல்ல நீ போடுற. நீ பெரிய மனுஷியா. ஐயோ ஐய் ஆள வருங்கடா சாமி. டேய் எவன்டா காயின் தூக்கி போட்டு விளையாடுறது? இது விளையாடுறாங்களா? சும்மா இருமா. இது மைக் செட் போடுற மேட்டரே. பெரிய மனுஷன் யார் போறதுன்னு பாத்து சொல்லுப்பா. யாரு பெரிய மனுஷன்? ஒரு கரண்டியை வச்சு கிண்டி புலப்பறதுக்கு கேட்டிருக்க. என்னையெல்லாம் பெரிய மனுஷன் எவன் கரண்டியை கலப்புற? நீங்க பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் சொன்னத டீ கடைக்காரன் சேர்த்து சொன்னானே.
இவன் பெரிய மனுஷன் எவன்டா சொன்னது? இவன் எச்சி பிளேட் கிளம்புன போய் சொல்லுவாங்களா? இப்ப என்ன சொல்றேன் இப்ப என்ன சொல்றேன் சொல்ல இந்த பொட்டல படிக்கிறவன் சொல்லலாம்டா. டேய் வெளிய கேக்குறா சொல்றா. இவன் பெரிய மனுஷனா? இவனா? இந்த நாரப்பையில பெரிய மனுஷன்? ஏன்னா வண்டி கடையை போட்டு வீதி வீதியா 5 காசுக்கு 10 காசுக்கு அவிச்ச இட்லியை விக்கிறவன் இவன் பெரிய மனுஷனா? இப்ப என்ன சொல்றேன் இப்ப என்ன சொல்றேன் வாங்கடா. போய் இவன் கால்ல வச்சிட்டடா. ஸ்டாப் இட். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? டென்ஷன் ஆறீங்க. டென்ஷன் ஆக வேண்டியது நாங்க 2 பேரு. இப்ப 2 பேர்ல யாரு போறதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும்.